உயர் நீதிமன்ற நீதிபதி கே முனியாண்டி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். பேலஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதிமன்ற கட்டட தொகுதியில் நேற்று அவர் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டதாக கூட்டரசு நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு பதவி உயர்த்தப்பட்ட 8 உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் முனியாண்டியும் அடங்குவார் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 1961ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி நெகிரி செம்பிலானில் பிறந்தவரான முனியாண்டி மலாயா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றவர் ஆவார். அதன்பின் 1984ஆம் ஆண்டில் சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் கீழ் அரசு வழக்கறிஞர் பிரிவில் கூட்டரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். ரவூப்பிலும் கோலாலம்பூரிலும் 1988ஆம் ஆண்டு தொடங்கி 1990ஆம் ஆண்டு வரை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களில் தலைமை மஜிஸ்ட்ரேட்டாக அவர் சேவையாற்றினார். கடந்த 2019ஆம் ஆண்டில் நீதித்துறை ஆணையராக நியமிக்கப்படுவதற்கு முன்பாக சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்தில் பல்வேறு பதவிகளை அவர் வகித்து வந்தார். 2022ஆம் ஆண்டில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக அவர் நியமிக்கப்பட்டார். குவந்தானில் ஒரு சூறாவ் அருகே நேற்று 4 வயது சிறுவன் ஒருவன் சைக்கிள் ஓட்டி சென்றபோது பல்நோக்கு வாகனம் மோதியதில் உயிரிழந்தான். தெங்கு அப்புவான் அப்சான் மருத்துவமனையில் இன்று அதிகாலை 2:24 மணிக்கு சுல்பான் அத்வான் சுல்கிப்லி என்ற அச்சிறுவன் காயம் அடைந்து உயிரிழந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் அஷாரி அபு சமா தெரிவித்தார். குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 32 வயது நபர் ஓட்டிச் சென்ற வாகனம் ஜலான் தஞ்சோங் லம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது மாலை 6:30 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். இடதுபுறம் திரும்பும் போது சாலையின் நடுவில் மிதிவண்டியில் சென்ற பாதிக்கப்பட்டவரை ஓட்டுநர் மோதியதாக நம்பப்படுகிறது. பரிகாத்தான் நேஷனலின் மாநில தலைவர்களின் பட்டியல் நேற்று நடைபெற்ற பரிகாத்தான் உச்சமன்ற கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மொஹிதீன் யாசின், கராகான் தலைவர் டொமினிக் லாவ், பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான், அஸ்மின் அலி, புனிதன் ஆகிய பரிகாத்தான் தலைவர்கள் பங்கேற்று பரிகாத்தானின் மாநில தலைவர்களை நியமித்தனர். மொஹிதீனின் தலைமைத்துவத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்திருந்த பெர்லிஸ் பரிகாத்தான் தலைவராக இருந்த ஹாஜி முகமது ஷுக்ரி ரம்லி, பகாங் பரிகாத்தான் தலைவராக இருந்த டர்சரி சைஃபுடின் அப்துல்லா ஆகிய இருவரும் மாநில தலைவர் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பெர்லிஸ் மாநில மந்திரி பெசாரான ஹாஜி முகமது ஷுக்ரி ரம்லி பெர்லிஸ் மாநில பரிகாத்தான் தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு புதிய மாநில தலைவராக டத்தஸ்ரீ டாக்டர் ஷகிடான் கசீம் பொறுப்பேற்றுள்ளார். இந்திரா மக்கோத்தா நாடாளுமன்ற உறுப்பினரான டத்தஸ்ரீ சைஃபுடின் அப்துல்லா பகாங் மாநில பரிகாத்தான் தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு புதிய மாநில தலைவராக பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்தஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜொகூர் பரிகாத்தான் தலைவராக டத்தோ டாக்டர் ஷருடின் ஜமால், கடா பரிகாத்தான் தலைவராக டத்தஸ்ரீ முகமது சனூசி முகமது நூர், கிளம்தான் பரிகாத்தான் தலைவராக டத்தோ ஹாஜி அமாத் யாக்கூப், மலாக்கா பரிகாத்தான் தலைவராக டத்தோ மாஸ் எர்மியாத்தி சம்சுடீன், நெகிரி செம்பிலான் பரிகாத்தான் தலைவராக முகமது ஹனிஃபியா அபுபக்கார், பேரா பரிகாத்தான் தலைவராக டத்தஸ்ரீ அமாத் ஃபைசால் அசூமு, பினாங்கு பரிகாத்தான் தலைவராக கராகான் கட்சியின் தலைவர் டத்தோ டொமினிக் லாவ், சபா பரிகாத்தான் தலைவராக டத்தஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் கியாண்டி, சராவா பரிகாத்தான் தலைவராக ஜஸ்ரீ அல்காஃப் அப்துல்லா ஷஃபியான், ஸ்லாங்கூர் பரிகாத்தான் தலைவராக டத்தஸ்ரீ அஸ்மின் அலி, திரங்கானு பரிகாத்தான் தலைவராக டத்தஸ்ரீ அமாட் சம்சூரி முக்தார், கூட்டரசு வளாக பரிகாத்தான் தலைவராக டத்தோ முகமது ராட்சி ஜீடின் என அனைத்து மாநிலங்களுக்குமான பரிகாத்தான் மாநில தலைவர்களை பரிகாத்தான் தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மலேசியாவுக்கான அமெரிக்க தூதர் எட்கார்டு டி ககான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு மக்கள் அளித்த வரவேற்பு மற்றும் அரவணைப்புக்காக மலேசியாவை பாராட்டினார். இந்த வருகை மலேசியா அமெரிக்கா உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளதாக அவர் கூறினார். மிக முக்கியமான விஷயம் இந்த உறவை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதுதான் என்று அவர் தெரிவித்தார். அமெரிக்கா மலேசியா உறவு பல முக்கிய துறைகளில் ஒன்றிணைந்து வருவதாக ககான் கூறினார். இன்று ரிச் கார்டனில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய ககான் மலேசியா மீது அமெரிக்க அதிபர் ஈர்க்கப்பட்டதாக தெரிவித்தார். மலேசிய மக்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் என்பதை காண ஒரு வாய்ப்பு கிடைத்ததில் அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்துள்ளார் என்பதை மலேசிய பிரதமர் அன்வாரிடம் பேசியதில் தாம் உணர்ந்ததாக அவர் கூறினார். மலேசியா பார்வையிடுவதற்கான ஒரு சிறந்த இடம் மட்டுமல்ல, அமெரிக்காவிற்கு மிகவும் வலுவான கூட்டாளியாகவும் இருப்பதை இந்த வருகை காட்டுகிறது என்று அவர் மேலும் கூறினார்.
பல ஆண்டுகளாக கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் அமெரிக்காவிற்கும் மலேசியாவிற்கும் இடையே இந்த மிகப்பெரிய உறவு இன்னும் உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது என்று தாம் நினைப்பதாக அவர் தெரிவித்தார். சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட மோட்டார் சைக்கிளோட்டிகளை கண்டித்த போலீசாரை தாக்கிய இருவர் 13 வயது சிறுவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை 1:30 மணி அளவில் தெமர்லோவில் உள்ள ஜலான் தெங்கு இஸ்மாயில் சாலையில் மோட்டார் சைக்கிளோட்டிகள் ஒன்று கூடியதை கண்ட ரோந்து பணி போலீசார் மோட்டார் சைக்கிளோட்டிகளை கண்டித்ததாகவும் மோட்டார் சைக்கிளோட்டிகள் 23 வயது காவல் அதிகாரியை தாக்கி சம்பவ இடத்திலிருந்து தப்பியதாகவும் தெமர்லோ மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது நஷீன் பஹ்ரூன் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 23 வயது காவல் அதிகாரி சிகிச்சைக்காக தெமர்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் கூறினார். காவல் அதிகாரிகளை தாக்கியதாக நம்பப்படும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை காவல்துறையினர் அடையாளம் கண்ட நிலையில் பொதுமக்களின் உதவியுடன் அதிகாலை 2:30 மணிக்கு 13 வயது சிறுவர்கள் இருவரையும் கைது செய்ததாக முகமது நஷீன் பஹ்ரூன் கூறினார். கைது செய்யப்பட்டிருக்கும் இருவரும் 13 வயதுடைய சிறுவர்கள் என்பதால் அவர்களின் பெற்றோர்களும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க சம்மதம் தெரிவித்திருப்பதாக முகமது நஷீம் பஹ்ரூன் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.